பாரம்பரிய சமையல். பெப்பர்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பாரம்பரிய சமையலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பூண்டு கொள்ளு பொடி. பூண்டு கொள்ளு பொடி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பூண்டு, கொள்ளு, கருப்பு உளுந்து, பெருங்காயத்தூள், மிளகு, சீரகம், கல்லுப்பு, கருவேப்பிலை. இப்போ பூண்டு கொள்ளு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. வெறும் வானிலையில் நம்ம கொள்ளு, கருப்புளுந்து, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், கல்லுப்பு இதெல்லாமே நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் கொள்ளு போட்டுக்கோங்க. கொள்ளு இந்த மாதிரி நம்ம பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. இது சாதத்துக்கு கூட, இட்லிக்கு இதுக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகும். இந்த மாதிரி கொள்ளு சேர்க்கறதுனால நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைக்கும் கொள்ளு. குண்டாக இருக்கிறவங்க உடம்பு ஒல்லியானோன்னா இந்த கொள்ளு சேர்த்துப்பாங்க. கொள்ளை வேக வச்சு காலையில் அந்த தண்ணியை குடிப்பாங்க, இல்லைன்னா வேக வச்சு சாப்பிடுவாங்க. நம்ம டெய்லி இந்த மாதிரி கொள்ளு எடுத்துக்கிட்டோம்னா கூட நல்லது. அந்த இட்லி பொடியை செஞ்சு வச்சுட்டு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா கூட நல்லது. கொள்ளு வறுத்தாச்சு, அதை ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ கருப்பு உளுந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பூண்டு வறுக்கக்கூடாது. வறுத்தா வெந்துடும். அது அரைக்கும் போது அந்த பொடியாகாது, கொஞ்சம் குழ குழன்னு வந்துடும். அதனால பூண்டை வறுக்கக்கூடாது. இந்த கருப்பு உளுந்து சேர்க்குறோம். நம்ம சாதாரணமாக இட்லி பொடிக்கெல்லாம் அந்த கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்து சேர்ப்போம். இன்றைக்கி கருப்பு உளுந்து நம்ம சேர்க்குறோம். கருப்பு உளுந்தில் வந்து இந்த தோலோடு சேர்க்கறதுனால அதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இன்னொன்று நம்ம இது இடுப்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது இடுப்பு எலும்பு வந்து நம்ம உடம்புல எலும்பை ஸ்ட்ராங் ஆக்கக்கூடிய சத்து இந்த கருப்பு உளுந்தில் இருக்குது. இடுப்புக்கு ரொம்ப நல்லது. இடுப்பு வலி இருக்கிறவங்க இந்த உளுந்தை அடிக்கடி சேர்த்துக்கோங்க. உளுந்து கஞ்சியாவோ இல்லை உளுந்து களியாவோ செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம பாரம்பரிய சமையல் இந்த நிகழ்ச்சியிலேயே நான் கருப்பு உளுந்து வச்சு கஞ்சி செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் பார்த்து அதை செஞ்சு கூட சாப்பிட்லாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்தாச்சு. இப்போ இதையும் அந்த பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம இதுக்கு வந்து காஞ்ச மிளகாய் போடல, வெறும் மிளகு காரம் தான் போட போகிறோம். அதனால் கொஞ்சம் மிளகு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போடுறேன். மிளகு லைட்டாக வறுத்தா போதும். வறுபட்டுருச்சு, சூடானா போதும். இப்போ கல்லுப்பு, நம்மளுக்கு தேவையான கல்லுப்பை சேர்த்து வறுத்துக்கலாம். இதில் நம்ம எப்பவுமே உப்பு வறுத்து நம்ம சமையலில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதில் அயோடின் சேர்க்கறதுனால நம்ம வறுத்து தான் சேர்க்கணும். இன்னொன்று இதில் வறுத்து சேர்க்கும் போது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு வரைக்குமே கெடாமல் இருக்கும். உப்பும் வறுத்தாச்சு, கொட்டிக்கலாம். இப்போ கருவேப்பிலை, உங்களுக்கு கருவேப்பிலை நிறைய பொடி வேணும்னா நிறைய சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கப்பு சேர்த்துருக்கேன். காஞ்ச கருவேப்பிலை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க. அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூடுலேயே அது வறுபட்டுரும். கருவேப்பிலையும் நம்மளுக்கு நல்லது, இந்த கண்ணுக்கு நல்லது, முடி வளர்ச்சிக்கு நல்லது. இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். சீரகம் இது வாசனைக்காக போடுறோம். 1 ஸ்பூன் லைட்டாக சீரகம் சேர்த்துக்கோங்க. அந்த வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். கூட பூண்டையும் சேர்த்து அரைக்க போகிறோம். பூண்டு வந்து ஒரு 1/4 கப்பு நல்லா உரித்து எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்து இப்போ மிக்சியில் அரைக்க போகிறோம். கொஞ்சம் ஆற விட்டு அரைச்சிக்க போகிறோம் மிக்சியில் போட்டு. ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கிறேன். இந்த வறுத்த பருப்பு, அந்த இது கருவேப்பிலை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குறன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். உப்புலாம் சரி பார்த்துக்கோங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பவுலில் மாற்றிக்கோங்க.
கொள்ளு பொடி ரெடி ஆயிடுச்சு. நம்ம பூண்டு சேர்த்துருக்கோம். பூண்டுல ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குது. நம்ம இதயத்தில் அடைப்பு இருக்கும் இல்லைங்களா, அந்த வால்வில் அதாவது கெட்ட கொழுப்புலாம் சேரும் இல்லைங்களா, அந்த வால்வு அடைப்பு நீக்கும் இந்த பூண்டு. கெட்ட கொழுப்பு சேராமல் தடுக்கும். நம்ம உடம்பு குண்டாக இருந்தால் ஒல்லியாக்கும். செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லது, சளிக்கு நல்லது. இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணம் இந்த பூண்டில் இருக்குது. இது நம்ம சாதத்துக்கு கூட கொஞ்சம் நெய் ஊற்றி பிசைஞ்சும் சாப்பிட்லாம், இட்லிக்கு தொட்டும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சத்தான ஒரு பூண்டு கொள்ளு பொடி செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசி செழியன். நன்றி, வணக்கம்.